ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய டிசைனில் கூடைகள் வேணுமா? ஆன்லைனில் எல்லாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. இதோ கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணுங்கள். நிறைய டிசைன்ஸில் கூடைகள் இவங்கக்கிட்ட கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரையின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நிறைய கீரை வகைகளை பற்றி தெரிஞ்சிருப்போம். அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை என நிறைய கீரைகள் இருக்குது. அதில் ஒரு வகையான கீரை தான் இந்த மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையில் என்னென்ன பயன்கள் இருப்பதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. கீரைகள் அனைத்திலும் அதிகப்படியான சத்துக்கள் இறைஞ்சு காணப்படுவது, அதிலும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதில் அடிக்கடி உணவில் கீரையை சேர்த்து கொள்ள சொல்வார்கள் நம்ம பெரியவர்கள். ஏன்னா அது சாப்பிட்டோன்னா நமக்கு உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். காய்ச்சல் நேரங்களில் இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சூப்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு உடலுடைய வெப்பநிலையை இது குறைக்கும். அதுவும் இல்லாமல் அதிகமான சக்தியை இது கொடுக்கும். அல்சர் உள்ளவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வயிற்றுப்புண், வாய்ப்புண் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். அந்த கீரையை உணவில் சேர்த்து கொண்டால் விரைவில் குணமடையும். ஒரு சிலருக்கு தீராத தலைவலி கூட குணமாகறதுக்கு இருக்குங்க. அதனால் மணத்தக்காளி கீரையை இப்படிப்பட்டவங்க சிறந்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். உடல் சூடு நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மணத்தக்காளி கீரையை சூப்பை கோடை காலங்களில் ஒரு சிலருக்கு கட்டி ஏற்படும். அதன் சூடு கட்டியை குணப்படுத்தவும், உடல் சூட்டை தணிக்கவும், ரத்தத்தை தூய்மைப்படுத்தவும் இந்த மணத்தக்காளி கீரை சூப்பை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். தொப்பை குறையுது. தொப்பை குறையிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை மிகவும் பயன்படுதுங்க. நீங்கள் நிறைய பேர் உடல் பருமனாக இருக்கவங்களா, ஐயோ இந்த தொப்பை குறையிலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தினமும் மணத்தக்காளி கீரையை சூப் செய்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புக்கள் கரைவதற்கு இந்த மணத்தக்காளி கீரை மிகவும் உதவியாக இருக்கும். கல்லீரல் சம்பந்தமான நோய் உள்ளவங்க இந்த மணத்தக்காளி கீரையை அடிக்கடி எடுத்துக்கலாம். அதனுடைய பழத்தையும் எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா அந்த கல்லீரல் சம்மந்தமான நோய் உள்ளவங்களுக்கு அடிக்கடி வாந்தி வரும். அதனுடைய வாந்தி தன்மையை குறைப்பதற்கும் இந்த மணத்தக்காளி கீரை மிகவும் பயன்படுது. அது இதயத்தை பாதுகாப்பதற்கும் மணத்தக்காளி கீரை பயன்படுகிறது. இதய சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் அதை சரி செய்வதற்கும் அவங்க உடல் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் இந்த மணத்தக்காளி கீரையை தினமும் எடுத்து சாப்பிடலாம். அதே மாதிரி தூக்கம் இல்லாதவங்க மாலைக்கண் நோயை சரி செய்வதற்கும், கண் பார்வை திறன் அதிகரிக்கவும் இது பயன்படுகிறது. அதுவும் இல்லாமல் நம்ம மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மணத்தக்காளி கீரையை சூப் செய்து தினமும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த மணத்தக்காளி கீரையுடைய பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி இதை பயன்படுத்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கங்க. சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜானு அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.